வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி தயிர் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் வடைக்கு வடையை நம்ம ஈஸியாக எப்படி ஷேப்பாக தட்டி போடலான்றதையும் பார்க்கலாம். வடைக்கு உளுத்தம்பருப்பை 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். துருவுன இஞ்சி ஒரு துண்டு, மிளகை தட்டி சேர்த்துருக்கோம். பெருங்காயம் சிறிதளவு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுறோம். உப்பு நம்ம அரைக்கும் போதே சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் தயிர் வடைக்கு. ஏன்னா வடை தயிரில் ஊறும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு தெரியும். அதனால் நார்மலாக நம்ம போடுற உப்பை விட கொஞ்சம் ஒரு 80% போட்டால் போதும். மாவு பாருங்கள் நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வடை சுடும் போது நல்லா ஈஸியாக வரும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் குடிக்காமவும் இருக்கும். மெதுவடையை ஈஸியாகவும் கரெக்ட் ஷேப்லேயும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கையை ஃபஸ்ட்டு தண்ணி தொட்டு தொடச்சிக்கோங்க. அப்புறம் அந்த பால் கவர்லேயும் தண்ணி தொட்டு தொடச்சிக்கோங்க. ஒரு மாவை ரவுண்டாக பால் மாதிரி ஆக்கி எடுத்துக்கிட்டு அந்த பால் கவரில் வச்சுட்டு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி தொட்டுட்டு ஒரு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ அதை எடுத்து எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடையை மெதுவாக எடுத்து எண்ணெயில் விடுறோம். அதே மாதிரி திரும்பவும் கையில் தண்ணி போட்டுட்டு பால் கவர்லேயும் தண்ணி தொட்டு தொடச்சிட்டு மாவு எடுத்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி தொட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போடுறோம். இந்த மாதிரி இந்த வானலில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வடையை தட்டி போடுறோம். ஒரு தடவை வடை தட்டும் போதும் கையிலையும் ஈரம் பண்ணிக்கணும், அந்த பால் கவர்லேயும் ஈரம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓட்டை போடும் போதும் தண்ணி தொட்டுட்டு ஓட்டை போடணும். அப்படி செஞ்சிங்கன்னா ஈஸியாக வரும். கரெக்டான நம்மளுக்கு ஒரே லெவலாக ஒரே ஷேப்லேயும் கிடைக்கும் வடை. வடை பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதனால் திருப்பி விடுறோம். மெதுவாக திருப்பி விடுறோம். திருப்பி விட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். வடை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பொறுமையாக ஆயிலை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம தயிர் வடைக்கு செய்கிறதுனால நம்ம ஆனியன் சேர்க்காமல் செய்கிறோம். இப்போ நம்ம வடையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த வடையை வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம போட்டு ஒரு 2 to 3 minutes ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தயிரில் நம்ம சேர்க்க போகிறோம். இது எதுக்காக இந்த ப்ராசஸ் செய்கிறோன்னா வடை தயிர் வடையில் சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோம். இது பாருங்கள் ஒரு 2 to 3 minutes இது ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்து ப்ரெஸ் பண்ணலாம். இப்போது ஒரு 2 to 3 minutes நல்லா ஊறிடுச்சு. இப்போது உள்ளங்கையில் இப்படி வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணோன்னா வடை உடஞ்சிரும். நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வடையும் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி தண்ணியை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். தயிர் வடைக்கு ஒரு பவுலில் தயிரை சேர்க்குறோம். தயிர் புளிப்பில்லாத தயிராக சேர்க்கணும். இப்போது தயிரில் உப்பு சேர்க்குறோம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறோம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தயிரில் தாளித்து கொட்ட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியிருக்கோம். இப்போது வடையை சேர்க்கலாம். இதில் இப்போது இந்த தயிரில் வடையை சேர்க்க போகிறோம்.
வடை தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்த வடை இது. அதை வந்து இந்த தயிரில் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். தயிரோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஏன்னா நல்லா வடை ஊறணும். அதுக்காக தயிர் நல்லா எக்ஸ்ட்ராவாகவே இருக்கணும். தயிரும் அதே மாதிரி புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காரா பூந்தி இல்லை ஓமப்பொடி, நம்ம சாட் மசாலா இல்லை ஜீரகத்தூள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட் சில்லி பவுடரும் ஓமப்பொடியும் போட போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தூவிக்கிறேன். காரா பூந்தி என்கிட்ட இல்லை, அதனால் ஓமப்பொடி தூவிக்கிறேன். இதுவும் நல்லா க்ரன்ச்சினஸ் கொடுக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தயிர் வடை ரெடி. சூப்பரான டேஸ்டியான தயிர் வடை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பாய்.